தயா தயா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஏன் சொல்றதுக்கு இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? எனக்கு தெரியும் என் மேல நீ கோவமா இருக்க. ஏன்னா நான் உன்கிட்ட போய் சொன்னேன். ஏன் சொன்னேன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா அன்னைக்கு உன் முகத்துல நான் சந்தோஷத்தை பார்த்தேன். அந்த முகத்துல கவலையை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் உன்கிட்ட நான் போய் சொன்னேன். என் மூஞ்சில் அந்த வழியை பார்க்க விரும்பல நீ. ஆனா என்னோட சந்தோஷத்தை நீ பறிச்சிட்டியே. உனக்கே தெரியும் என் மனசுல இருக்கிற விஷயத்த ஸ்ரேயா கிட்ட சொல்ல முடியாதுன்னு. அந்த அளவுக்கு என்கிட்ட தைரியம் கூட இல்லை. அதனால தான் எல்லாத்தையும் அந்த லெட்டர்ல எழுதினேன். நான் நினைச்சேன் என் உயிர் நண்பன் அந்த லெட்டரை கண்டிப்பா ஸ்ரேயா கிட்ட கொடுப்பான்னு. ஆனா இவ்வளவு நடந்திருக்கு. அந்த லெட்டரை நீ அவகிட்ட கொடுக்கவே இல்லை. ஏன்? எதுக்கு எனக்கு துரோகம் செஞ்ச? அது ஆக்சுவலி இல்ல, இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லை அபிஜித். என்னோட பதிலை பத்தி இல்ல தயா, இது இன்னொருத்தரோட பதில். அது என்னால சொல்ல முடியாது. யாரோட பதில்? அது என்னால சொல்ல முடியாது. அபிஜித், புதிர் போட்டு பேசாத. என் ஃப்ரெண்டு தானே, ஓப்பனா சொல்லு, ஓப்பனா பேசு. அது இல்ல விஷயம். ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். போய் கூட சொல்லுவல? ஆமா, நான் உன்கிட்ட போய் சொன்னேன்டா. ஆனா உனக்காக தான் நான் போய் சொன்னேன். உனக்கு கஷ்டம் ஏற்படக்கூடாதுன்னு போய் சொன்னேன். அப்ப எனக்கு கஷ்டம் ஏற்படலையா? நான் சந்தோஷமா இருந்தேன். ஆனா அதுக்கு காரணம் உன்னால தான். நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன், உன்னால மட்டும்தான். தயா, ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஸ்ரேயா மேல இருக்கிற கோவத்தை என் மேல காட்டாத. எனக்கு கோவம் ஸ்ரேயா மேல இல்ல, உன் மேல தான் எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு. ஏன்? என் மேல என்ன தப்பு? உன்னை சந்தோஷமா பார்க்கணும்னு நினைச்சேன், அதனாலயா? சித்தார்த் விஷயத்த உன்கிட்ட யாரு சொன்னது? ஸ்ரேயா வீட்டுக்கு உன்னை யார் கூட்டிட்டு போனது? அட, நீயும் ஸ்ரேயாவும் சேர்ந்தா இந்த உலகத்துல சந்தோஷப்படுற முதல் ஆளு நானா தான் இருப்பேன். ஆனா நானும் ஸ்ரேயாவும் ஒன்னா இல்ல. இன்னும் நான் சந்தோஷமா கூட இல்ல. இங்க பாரு, இது இனிமே இந்த விஷயத்துல எதுவும் இல்ல, மறந்துரு. சரி, நான் மறக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா என்னோட மன நிம்மதிக்காக அந்த லெட்டரை நீ எதுக்காக ஸ்ரேயா கிட்ட கொடுக்கலன்னு மட்டுமாவது சொல்லு. அதுக்கான பதில இப்போ என்னால சொல்ல முடியாது தயா. என்கிட்ட கேட்காத. ஏன் கேட்கக்கூடாது? இந்த ஒரு கேள்வியோட பதில் என் எதிர்காலத்திலையும் ஒரு பாதிப்பை உண்டாக்கும்னு நினைச்சுக்கோ. நம்ம நட்புக்கும் தான். ஓ, அப்ப இந்த கேள்விக்கான பதில நான் சொல்லலைனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோதானா? நான் அப்படி சொல்லல. பரவாயில்ல தயா. ஒருவேளை நம்ம நட்பு இவ்வளோ சீப்புனா, ஒரு சின்ன புயலால பெரிய அதிர்வு ஏற்பட்டுச்சுன்னா, அப்பேற்பட்ட நட்பு எனக்கு வேண்டாம் தயா. ஹலோ, ஆமா, சிஐடி ஆஃபீஸ். உயிருக்கு ஆபத்தா? ஒரு நிமிஷம், எங்கேருந்து பேசுறீங்க? சிஐடி? யா. உங்களோட மனைவிக்கு என்னாச்சு? சார், நீங்க உட்காருங்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன். நீங்க சொன்னீங்க உங்க வைஃப் ஏதோ பிரச்சனையில் இருக்காங்கன்னு. அவர் சொல்றது போய். நான் நல்லா தான் சார் இருக்கேன். என்ன தைரியம் தான் என் வைஃபோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருவே நீ? இவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல சார். என்னென்னமோ உளறிட்டு இருக்காரு. மிஸ்டர் ராகுல், என்ன விளையாட்டு இது? உங்க மனைவி நல்லா தானே இருக்காங்க, அப்புறம் ஏன் சிஐடி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? சார், நான் ஒன்றும் சிஐடியோட நேரத்தை வீணடிக்கல சார். நம்ரிதா நிஜமாவே ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கா. அது என்னன்னா, சில மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டான் நினைக்கிறேன். வணக்கம் சார், நான் தான் உங்கள் வீடு புது சமையல்காரன். ஏய் பாஸ், நீங்கள் தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அட்ரஸும் இதுதான், வீடும் இதுதான்.
நம்ரிதா மேடம் தான் என்னை சமைக்கிறதுக்காக வேலைக்கு வச்சாங்க சார். ஆச்சரியமா இருக்கே. நம்ரிதா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே உன்னை அப்பாயிண்ட் பண்ணுறது பற்றி. சரி சொல்லுங்கள் சார், நைட்டு சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்? அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ரிதா வந்துடுவாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்னு. அதுக்கு முன்னாடி ஒரு கப் டீ போட்டு கொண்டு வா. சரி சார். கிச்சன் எங்கே இருக்குது சார்? அந்த பக்கம். அந்த பக்கமா? அட இந்த கத்தி. பயப்படாதீங்க சார், இதில் நான் பழம் வெட்டுவேன், காய்கறி வெட்டுவேன், அப்புறம் கறி கூட வெட்டுவேன் சார். சரி சரி நீ போ, டீ போடு போ. போகிறேன் சார், டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். எதுக்காக இவனை போய் வேலைக்கு வச்சிருக்கா? என்ன சார் பயந்துட்டீங்களா? இப்படி திடீர்னு வந்தா பயப்பட மாட்டாங்களா? இந்தாங்க சார் உங்கள் காஃபி. நான் டீ கேட்டேன். என்ன சார் நீங்கள் காஃபி தானே கேட்டீங்க, அதான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் கேட்டது டீ. என்ன நீ ஏடா கூடமா பேசுற? தப்பு செஞ்சுட்டு மறுபடியும் டீ காஃபின்னு எது பேசிட்டு இருக்கியா நீ? எங்க இருந்துதான் இவனை கூட்டின்னு வந்தாலும். சாரி டார்லிங், வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு மால்ல நல்ல சேல் போட்டிருக்காங்க, கொஞ்சம் அதிகமா ஷாப்பிங் பண்ணிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? நீங்க நேரா வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க. சரிங்க சார், நான் கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணிட்டேன் தான். அதுக்காக நீங்க பொண்டாட்டியே யாருன்னு கேட்பீங்களா? பொண்டாட்டியா? யார் நீ? அப்புறம் நம்ரிதா எங்க? உங்க முன்னாடி தான் இருக்கேன். அது சரி, இப்ப புரிஞ்சு போச்சு. என் வைஃப் தானே என்கிட்ட பிராங்க் பண்ண சொல்லி அனுப்பிச்சிருக்காங்களே. ராகுல், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? போதும் உங்க விளையாட்டு. நம்ரிதா எங்க? நான் இப்பவே நம்ரிதாக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ, எப்படி இருக்கீங்க? இப்ப நம்புறீங்களா? போதும், ரொம்ப ஓவரா பண்றீங்க. போதும் உங்க விளையாட்டுலாம். நம்ரிதா எங்க? நம்ரிதா எங்க சொல்லு. நம்ரிதா எங்க? நம்ரிதாவை என்ன பண்ணீங்க? ராகுல், நீங்க நல்லா தானே இருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா? மேல கை வைக்காத, என் மேல கை வைக்காதன்னு சொன்னேன். இரு, உன்னை நம்ரிதா தானே வேலைக்கு வச்சது? ஆமாம் சார். எப்போ வச்சா? நேற்று. இங்க வா, இங்க வா, வந்து சொல்லு. இவ்வளோ நம்ரிதா? ஆமாம் சார், இவங்க தான் நம்ரிதா மேடம். இங்க பாரு, ஒரு சின்ன காஃபி டீ சண்டைக்காக இப்படியா போய் சொல்லக்கூடாது. இது யார் இது? இல்லை சார், நான் உண்மையை தான் சொல்கிறேன். இவங்க தான் நம்ரிதா மேடம். இங்க பாரு பல்ராம், சமையல்ல கொஞ்சம் காரம் கம்மியா சேருங்க. சாருக்கு காரம் பிடிக்காது. சரிங்க மேடம். என்ன நடக்குதுங்க? ஏதாவது செஞ்சாகணும். என்ன பண்றது? சிஐடிக்கு ஃபோன் பண்றேன். சார், நல்ல வேலை இவர் ஃப்ரெடிக்கு கால் பண்ணலை. இல்லைன்னா ஒரிஜினல் ஒய்ஃப் யாரு, டூப்ளிகேட் ஒய்ஃப் யாருன்னு அவரே தலை சுற்றி விழுந்திருப்பாரு. இந்தாங்க சார், உங்கள் எல்லாருக்கும் தண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க சார், பாருங்க சார், யாரோ 2 பேர் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என் மனைவி நம்ரிதாவை என்ன பண்ணாங்க கூட தெரிய மாட்டேங்குது. ராகுல், நான் தான் உங்க நம்ரிதா. சார் சார், நீங்க எதுக்காக தேவையில்லாம உங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க? நான் இவரை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட நாளைக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க மன்னிச்சிருங்க சார், தேவையில்லாம உங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டோம். பரவாயில்ல, இருக்கட்டும். நாங்கள் இங்கே வந்திருக்கோன்னா எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் போவோம். சரி சார், ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்ககிட்ட இவங்க உங்கள் ஒய்ஃப் இல்லைன்னு சொல்கிறதுக்கான ஆதாரம் இருக்கா? ஆதாரமா? இருக்கு சார். என் மனைவியோட ஃபோட்டோஸ் என் ஃபோனில் இருக்கு. என்ன மிஸ்டர் ராகுல், என்னாச்சு? இது எப்படி ஆச்சு? இதில் நானும் என் மனைவி எடுத்துக்கிட்டு எத்தனையோ ஃபோட்டோஸ் இருந்தது. இப்போ ஒன்று கூட இல்லை. ஞாபகம் வந்துச்சு சார், நான் குளிக்க போனேன் இல்லைங்களா, அப்போ என் ஃபோனை இந்த டேபிளில் தான் வச்சுருந்தேன். கண்டிப்பாக இந்த பாவி தான் இந்த ஃபோன் எடுத்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணியிருக்கணும். நான் சொல்கிறத நம்புங்க. என்ன சார் பேசுகிறீங்க? சார், எனக்கு இந்த காஸ்ட்லி ஃபோன்லாம் யூஸ் பண்ணவே தெரியாது. நான் எப்படி சார் ஃபோட்டோ அழிப்பேன்? சார், இருந்தாலும் சொல்கிறது பொய். இவன் தான் சார் ஃபோட்டோ டெலிட் பண்ணியிருப்பான். ஒரு நிமிஷம். உங்கள் மொபைலில் ஃபோட்டோஸ் இல்லைன்னா என்ன? உங்ககிட்ட கல்யாண ஃபோட்டோ இருக்கணும்ல? உங்களோட கல்யாண ஆல்பம் இருக்கா? இருக்கு சார், ஃபுல் ஆல்பம் இருக்கு. நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன். இந்தாங்க பாருங்க சார், எங்களோட கல்யாண ஆல்பம். இப்போ தெரிஞ்சிடும் எது உண்மை எது பொய்ன்னு. சரி மிஸ்டர் ராகுல், இப்போ நீங்கள்
இவங்க உங்க மனைவி நம்ருதா இல்லைங்கிறீங்களா? இல்ல சார், இவ என் மனைவி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீங்களும் இந்த ஆல்பம் பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இது எப்படி சார் முடியும்? இது ஏதோ பெரிய சதி திட்டம் சார். எனக்கு எதிராக ஏதோ சதி நடக்குது. இதுல என் மனைவிக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அவ தான் இவங்க 2 பேரையும் அனுப்பிச்சிருக்கணும். மிஸ்டர் ராகுல், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ஒய்ஃப் ஆபத்துல இருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்ப என்னடான்னா அவங்க ஏதோ சதி திட்டம் தீட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. என்னதான் சொல்ல வரீங்க? சார் எனக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அப்புறம் எந்த திட்டமும் போடல. இவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீ பேசாத, வாயை மூட்டு ரெடி. நீ ஒரு நிமிஷம். நீங்க நம்ருதாவா? உங்ககிட்ட ஏதாவது ஐடி இருக்கா? இருக்கு சார். பாஸ்போர்ட் இருக்கு, பேன் கார்டு இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் அதை காட்டுறேன். ப்ளீஸ். ஒரு நிமிஷம். நம்ருதா ஐடி வச்சு பார்க்கும்போது இவங்க தான் நம்ருதான் தெரியுது. இப்படி கூட இருக்கலாம் சார். இந்த பொண்ணோட பேர் கூட நம்ருதாவா இருக்கலாம்ல சார். அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு என் பொண்டாட்டியோட இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறா சார். சார் பேர் வேணா ஒன்னா இருக்கலாம், ஆனா பிறந்த தேதி 19 ஆகஸ்ட் 1986. பிறந்த நாளும் ஒன்னா இருக்கிறது பெரிய கோஇன்சிடென்ட் ஆச்சே சார், இல்லையா ராகுல்? சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க மனைவியோட பிறந்த நாள் கூட இதே நாள் தானா? ஆமா சார், டேட் எல்லாமே கரெக்ட் தான் சார். ஆனா இதுவும் ஒரு கோஇன்சிடென்ட்டா இருக்கலாம் சார். இது கோஇன்சிடென்ட், அது கோஇன்சிடென்ட். மிஸ்டர் ராகுல், நீங்க சொல்ற விஷயத்தை எப்படி நம்புறது? ஏன் நம்பணும்? சார் நான் உண்மையதான் சொல்றேன். இவ சொல்றது பொய். நீ நம்புறதானா? எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நம்மளோட கல்யாணம் நடந்தது எந்த வருஷம்? நம்ம கல்யாணம் நடந்தது எந்த வருஷம்னு சொல்லு. பாத்தீங்களா, இவளுக்கு தெரியாது. இவ சொல்றது பொய். நம்ம கல்யாணம் நடந்தது எப்போ சொல்லு. 14 February. சார் ராகுல் என்ன ரொம்ப விரும்பினாரு. வேலண்டைன் டே அன்னைக்கு கோவால நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சரி, இவ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் சார் வந்திருக்கா. இவ என் மனைவி கிட்ட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கா. நீங்க வேற ஏதாவது கேள்வி கேட்டு பாருங்க. ஒரு விஷயம் சொல்லு. நீ சாக்லேட் எங்க மறைச்சு வச்சிருக்க? சாக்லேட்டா? இது என்ன புதுசா சாக்லேட் கதை? சார், எனக்கு டயபெட்டிக்ஸ் இருக்கு. இருந்தாலும் எனக்கு சாக்லேட் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால நான் கொண்டு வர சாக்லேட் எல்லாத்தையும் நம்பர்தா மறைச்சு வைப்பா. அந்த விஷயம் இவளுக்கு தெரியாது. அப்படி நீ நம்பர்தா வந்தா சாக்லேட் எங்க மறைச்சு வைப்ப சொல்லு. சொல்லு, நீ சாக்லேட் எங்க மறைச்சு வச்சிருக்க? இந்தாங்க சாக்லேட். ஆனா நான் உங்களை அதை சாப்பிட விட மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருக்கு. எனக்கு டயபெட்டிஸ் கிடையாது. எனக்கு சாக்லேட் கொடுங்க. தேங்க்யூ. இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க மிஸ்டர் ராகுல்? சார், இவங்க முழு ஏற்பாடோட வந்திருக்காங்க சார். ஓகே, நீங்க சொல்ற விஷயத்த நாங்க ஒத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இவங்க உங்க மனைவியா இல்லையான்றது உங்க வீட்டை சர்ச் பண்ண தெரியும். வீட்டை சர்ச் பண்ணுங்க. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க 2 பேரும் உங்க பேரண்ட்ஸை உடனே இங்க வர சொல்லுங்க. அவங்க வந்தா உண்மை தெரியும். சார், எங்க அப்பா அம்மா இந்த உலகத்துல இல்ல. பங்கஜ், இந்த இடத்துல இந்த டஸ்ட்பின் எப்படி வந்துச்சு? வேற யாராவது ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிட்டியில் இருப்பாங்கல்ல, அவங்கள வர சொல்லுங்க. சார், அது நாங்க கொஞ்ச நாள் முன்னாடி தான் பெங்களூர்ல இருந்து இங்க வந்தோம். இங்க யாருமே எனக்கு தெரியாது சார். ஓ, இதையும் நீ தெரிஞ்சு வச்சிருக்க? சார் சார், 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 டெட் பாடி. சார், இந்த டெட் பாடி ஏன் வீட்லயா? என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்க ராகுல்? உங்க 2 பேருக்கு இருக்கிற பிரச்சனை தீர்க்க சொல்லி வர சொன்னீங்க. இப்போ உன் வீட்டுக்குள்ள ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு.
இது யாரோட பாடி? சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். இவர் யாரு கூட எனக்கு தெரியாது சார். சார் எனக்கு இவர் தெரியாது. உனக்கு தெரியுமா? இல்லை சார், எனக்கு தெரியாது சார். சார் இது பாருங்க சார், இந்த காயம் இன்னும் ஈரமா இருக்கு. அப்படின்னா இப்பதான் நடந்திருக்கணும் போல இருக்கு. ஐடியா ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். இவரோட பேரு புல்கித் ராபின். புல்கித் ராபின்? சார் நான் இவரோட பேர் எங்கேயோ படிச்சிருக்கேன் சார். படிச்சிருக்கியா? எங்க படிச்ச? அட சார், இவர் ஒரு ரொம்ப ஃபேமஸான டிவி சீரியல் ரைட்டர் சார், சவுத் டிவி சீரியல். ஆனால் இவர் எப்படி இங்கே? ஒரு டிவி சீரியல் ரைட்டரோட போனோம் ஏன் வீட்லையா? பங்கஜ், மொபைல் இன்டர்நெட்டில் பாருங்க. இப்போ இருக்கிற ராபின் ஃபோட்டோ எடுங்க. இது அவர் தான் நான் செக் பண்ணுங்க. இது அவரே தான் சார். இவர் இறந்துட்டாரு. அட, அந்த ஷோ நிலைமை என்ன ஆகும்? நான் அதில் எல்லா எபிசோடும் பார்ப்பேன். இப்போ தான் அதில் ஒரு நல்ல ட்ராக் வேற ஆரம்பிச்சது. சார் சார் இதில் நான் மாட்டிக்க மாட்டேன்ல சார். மிஸ்டர் ராகுல், பார்த்து பேசுங்க. உங்க வீட்டில் டெட் பாடி கிடைச்சிருக்கு. கொலைகாரம் கிடைக்கிற வரைக்கும் நீங்க எங்க கண்காணிப்பில் தான் இருக்கணும். சச்சின், பாடியை ஃபாரன்சிக் அனுப்பு. அப்புறம் இந்த ராபின் அட்ரஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப ராதிகா சமீர் கிட்ட சொல்லுவா, இனிமே என் கண்ணிலேயே படாத, உன் முகத்தை பாக்குறதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்ல. சமீர் ராதிகா கண்ணில் படுறானோ இல்லையோ, ஆனா நாங்க சிஐடிஸ் உங்க கண்ணை விட்டு மறைய போறதில்ல. சிஐடியா? அதுவும் ஏன் வீட்டுக்கா? ஆமாம். அப்புறம் உங்களை மாதிரி ரைட்டர்ஸ் வேலை ரொம்ப கஷ்டம் இல்லை? சிக்கலான விஷயங்களை நிறைய பண்ணணும். கதையில், கேரக்டர்ஸில், எல்லாத்துலேயும் பண்ணணும்ல. அப்புறம் கொலையில். மன்னிக்கணும், புரியல. நீங்களாம் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? ஆக்சுவலாக நாங்கள் உங்ககிட்ட ஒரு கொலையை பற்றி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் விருப்பப்பட்டால் அடுத்த வாரம் ஷோவில் தேவிகாவுக்கு என்ன ஆகும்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா புல்கித் சார் எப்படியும் இல்லை. என்ன, புல்கித் சாரை கொலை பண்ணிட்டாங்களா? எப்போ, எப்படி? அதை நீங்கள் தான் சொல்லி ஆகணும். நானா? எனக்கு எதுவும் தெரியாது. ரொம்ப அப்பாவி மாதிரி நடிக்காதீங்க மேடம். புல்கித் சார் வீட்டில் இருந்து வரோம். புல்கித் சாரோட மனைவி சொன்னாங்க நீங்க அவரோட அசிஸ்டண்டாமே. அப்புறம் அவர் நேற்று சாயந்தரம் உங்களை பார்க்க தான் வீட்டில் இருந்து கிளம்பியிருக்காரு. ஆனால் திரும்பி வரவே இல்லை. இது உண்மைதான். நானும் புல்கித் சாரும் நேற்று காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலான்னு இருந்தோம். ஆனால் அவர் அங்கே வரவே இல்லை. எந்த காஃபி ஷாப்? ஐஜி காஃபி ஷாப். பெரிக்ஸ் ரோடில் இருக்கிறதா? ஆமாம் சார், அங்கே தான். ஆனா புல்கித்தோட டெட் பாடி நமக்கு கிடைச்சது சிருஷ்டி நகர்ல. ஆனா இந்த பாரிஸ் ரோடு அங்கிருந்து ரொம்ப தூரத்துல இருக்கே. அப்படின்னா நீங்கள் புல்கித் சார் காஃபி ஷாப்புக்கு வர சொல்லியிருக்கீங்க. அவர்கிட்ட என்னென்னவோ பேசி சிருஷ்டி நகருக்கு கூட்டிகிட்டு போயிருக்கீங்க. அங்கே வச்சு அவரை கொண்டு இருக்கீங்க. இல்லை, இது ரொம்ப தப்பு. நான் எதுக்காக அப்படி பண்ண போகிறேன்? ஏன்னா நீங்க புல்கித் சார் மேல பொறாமப்பட்டீங்க, அவரோட இடத்துக்கு ஆசைப்பட்டீங்க. அதனால அவரை அநியாயமா நீங்க கொன்னுட்டீங்க, அப்படிதானே? இதெல்லாம் போய் நான் 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் அவருக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் அங்கே வரவே இல்லை. நான் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். ஏன்னா அவரோட ஃபோன் கூட போகலை. நீங்கள் சொல்கிறதில் எவ்வளோ உண்மை எவ்வளோ பொய்ன்னு கூடிய சீக்கிரத்திலே தெரிஞ்சிடும். நீங்கள் இப்போ எங்கள் கூட வாங்க. ஆனால் எங்க? என்ன இதெல்லாம்? நீங்கள் எதுக்காக எங்களை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏன் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு நிமிஷம், எல்லாமே புரிஞ்சிடும். கொஞ்சம் சாந்தமா இருங்களேன். நான் புல்கித்தோட மனைவி. நீங்க ஏன் மேலேயே சந்தேகப்படுறீங்களா? நாங்க யார் மேலேயும் சந்தேகப்படல. எங்க டியூட்டியை மட்டும் தான் பாக்குறோம். இது ப்ளீஸ் உங்க கைகளை நீட்டுங்க. நாங்க உங்க பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கணும். பிளட் சாம்பிளா? ஆனா ஏன்? அது ஏன்னா புல்கித் சாரோட கழுத்துல யாரோ கிழிச்ச அடையாளம் இருக்கு. அப்புறம் அந்த கீரல்ல நெயில் பாலிஷ் ட்ரேசஸ் இருக்கு. இதுல இருந்து நல்லா தெரியுது புல்கித்தோட கொலையில ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்டிருக்கா. இங்க பாருங்க, உங்க கையை நீட்டுங்க. இப்போதைக்கு இந்த கேஸ்ல லேடிஸ் நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. இங்க பாருங்க சார், நீங்க கொலைகாரன் தேடுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, அப்படியே என் மனைவியும் கண்டுபிடிங்க சார். என்னோட நம்ரதா எந்த நிலைமையில எப்படி இருக்கானே தெரியல. மறுபடியும் அப்படியே பேசுறீங்க. இன்னும் எவ்வளவுதான் இந்த விளையாட்டை விளையாடிட்டு இருப்பீங்க? அப்புறம் ஒரு முறை இல்ல பல முறை சொல்லிட்டு நான் தான் உங்க மனைவி நம்ரதா. ப்ளீஸ் வாய மூடு. நீ இன்னும் எவ்வளவு போய் தான் சொல்லுவ? என்ன வேணும்? பணம் தானே வேணும். என்ன விட்டு என் வீட்டு விட்டு போறதுக்கு உனக்கு எவ்வளவு வேணும் சொல்லு. என்ன? நானா? அப்புறம் பணமா? என்ன பேசுறீங்க ராகுல்? மிஸ்டர் ராகுல், உங்ககிட்ட உங்கள் மனைவியோட ஃபோட்டோ கிடையாது. முகம் ஞாபகம் இருக்குல்ல? உங்களால் அவங்கள ஸ்கெட்ச் வரைய முடியுமா? கண்டிப்பாக சார், பண்ணுறேன் சார். தலைமுடி இங்கேருந்து இங்கேருந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். சார்,
நம்ம கிரிமினல் டேட்டா பேஸ்ல இந்த சமையல்கார பத்தின எந்த ரெக்கார்ட்ஸும் இல்ல. பார்த்தீங்களா சார், நான் தான் சொன்னேன்ல, நான் நிரபராதி சார், என்னை போக விட்டுருங்க சார். ஓகே, நீங்கள் போகலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, சிட்டியை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. எப்போ கூப்பிட்டாலும் உடனே இங்கே வந்தாகணும். சரி சார். இவங்க யாரோட ஸ்கெட்சை பண்றாங்கன்னே தெரியல. நான் ஒருத்தி இங்க உட்காந்துட்டு இருக்கேன். சார் ஓகே, தேங்க்யூ பரேஷ். ஸோ ராகுல், ஸ்கெட்சில் கரெக்டாக இருக்கா? ஆமாம் சார், இவளே தான் என் மனைவி அமிர்தா. இப்ப நான் யாரு? அவளோட சக்காலத்தியா? தெரியல சார், இது எந்த பொண்ணோட முகம்னு. இவர் யாரோட முகத்தை பண்ணிருக்காரு எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க சந்தோஷமான வாழ்க்கையில யாரோட பார்வை பட்டுச்சுன்னே தெரியல. சார், இவ வடிக்கிறது நீலி கண்ணீர். இந்த கண்ணீரை நம்பிடாதீங்க. இவ என்ன ஆயுதமாக்கி எனக்கு எதிராகவே திருப்பணும்னு நினைக்கிறா. என்ன மாட்ட வைக்கணும்னு நினைக்கிறா சார். ராகுல், உங்களுக்கு என் கூட வாழ்றதுக்கு பிடிக்கலன்னா தெளிவா சொல்லிட வேண்டியது தானே. நான் உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்றேன். ஆனா இந்த மாதிரி டிராமா பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? சார், இது புல்கித் சாரோட கால் ரெக்கார்ட்ஸ். அவர் சாயந்தரம் 5 மணிக்கு ஜெனிஃபர் கிட்டே பேசியிருக்காரு. கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அவருக்கு லேண்ட்லைன்லேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு. சரி, இந்த லேண்ட்லைன் நம்பர் யாருது? என்கொயரி பண்ணீங்களா? ஆமாம் சார், பாவேஷ் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி சார். நீங்க என்ன சொன்னீங்க? பாவேஷ் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸா? ஆமாம், ஏன் உங்களுக்கு இந்த கம்பெனியை பற்றி தெரியுமா? ஆமா சார், எனக்கு தெரியும். ராகுல் இந்த கம்பெனில தான் வேலை பார்க்குறாரு. நீங்களாம் எதுக்காக என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நான் ஒன்றும் அவருக்கு ஃபோன் பண்ணல சார். அந்த புல்கித் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. புதன்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு நீங்க ஆபீஸ்ல இருந்தீங்களா இல்லையா? 6 மணிக்கு எங்க இருந்த ஞாபகம் வரல. ஆனா அநேகமான ஆபீஸ் விட்டு அப்ப வெளில வந்துருப்பேன் சார். இங்க பாருங்க ராகுல், அநேகமான்னு சொல்றதுனால எந்த யூஸும் இல்லை சார். அப்படி என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க என் ஆபீஸ்ல போய் விசாரிச்சுக்கோங்க சார். ஓகே, நாங்களே போய் உங்க ஆஃபீஸில் என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிறோம். அப்புறம் இதையும் தெரிஞ்சுக்கிறோம், நீ இப்போ ஒரு ஸ்கெட்ச் கொடுத்துருக்கல்ல, இந்த மாதிரி ஒரு பொண்ணு உண்மையாக இருக்காளா இல்லையான்னு. பேப்பர்ஸை உடனே அனுப்பிடுங்க, நான் மெசேஜ் பண்ணுறேன். டெண்டர் ப்ராசஸ் ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லுங்க. அட ராகுல், நீ இந்த டைமில் இங்கே, அப்புறம் ஏன் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரல? அப்புறம் இவங்கெல்லாம் யாரு சார்? இவங்க சிஐடி சார். சிஐடி? ஆமாம் சார். என்ன விஷயம் சொல்லு. என்னன்னு சொல்கிறேன் சார், நான் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கேன் சார். என்ன மாதிரி பிரச்சனை? இவர் வீட்டு பேக் யாரில் ஒரு டெட் பாடி கிடச்சிருக்கு. வாட்? என்ன இது ராகுல்? இதுல உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? என்ன? இல்ல சார், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. அந்த புல்கித்ன்றவன் யாருன்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது சார். அவர் பாடி ஆனா எங்க வீட்ல இருந்தது. மிஸ்டர் பாவேஷ், உங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் இங்க வர வைக்க முடியுமா? சுமித், இங்க பாருங்க, பாஸ் உங்க எல்லாரையும் உள்ள வர சொல்றாரு. இந்த போட்டோ பாருங்க, இவர்தான் மிஸ்டர் புல்கித். இவரோட டெட் பாடி எங்களுக்கு ராகுல் வீட்டில் கிடைச்சது. இவர் உங்களுக்கு தெரியுமா? நல்லா கவனமாக பாருங்க, இவர் ஒரு டிவி சீரியல் ரைட்டர். உங்களுக்கு இவரை தெரியுதா? இல்லை இவர் சம்மந்தப்பட்ட ஆளுங்க யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? உங்களை யாருக்கும் இவரை தெரியாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்க ஆஃபீஸ் லைன்லேருந்து இவருக்கு ஒரு ஃபோன் போயிருக்கு, புதன்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு. வாட்? ஒரு வேளை அவருக்கு ராகுல் பண்ணியிருக்கலாம். நான் எதுக்கு ஃபோன் பண்ண போறேன் சார்? அவர் எனக்கு தெரியவே தெரியாது சார். ஏன் இப்படி இருக்கலாம் இல்லையா? இந்த ஆஃபீஸ்ல இருந்து வேற யாராவது அவருக்கு ஃபோன் பண்ணிக்கலாம்ல. அது மட்டும் இல்லாம நான் இருக்கிற வீடு ஆஃபீஸ் பக்கத்துல தான் சார் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். உங்களில் யாருக்காவது ஞாபகம் இருக்கா புதன்கிழமை ராகுல் எத்தனை மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருந்தார்? ஞாபகம் இருக்குது சார், 5:30 மணி வரைக்கும் இருந்தார். 5:30 மணி வரைக்குமா? புல்கேத்துக்கு கால் பண்ணது 6 மணிக்கு. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், எங்கள் குழப்பத்தை நீக்கினதுக்கு. தேங்க்யூ. ஹரிஷ், எனக்காக ஒரு வேலை செய்கிறீங்களா? சொல்லு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இம்பார்ட்டன்ஸ் பேப்பர் எடுத்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கல்ல? ஞாபகம் இருக்கு. அப்போ நீங்கள் என் மனைவி நம்ரதாவை பார்த்தீங்கல்ல? ஆமாம் ராகுல், ஆனால் அந்த விஷயத்துக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? சம்மந்தம் இருக்கு. ஏன்னா தெரியாத ஒரு பொம்பளை எங்கள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. அவள் என் பொண்டாட்டின்னு சொல்லி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. நீ கொஞ்சம் என் கூட வந்து அவளை அடையாளம் காட்ட முடியுமா? ஷுவர். அந்த பொண்ணு எங்கே இருக்கா? கீழே எங்கள் வண்டியில் தான் உட்காந்துருக்காங்க, வாங்க என் கூட. பாருங்க சார், இப்போ அந்த பொம்பளையோட கூத்து இப்போ வெளியில் வரப்போகுது. பொறுமையா இருங்க, இப்போ தெரிஞ்சிடும். அட ஹரிஷ் சார், எப்படி இருக்கீங்க? ஹலோ நம்ரிதா, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன சொல்றது, எப்படி சொல்றது? ராகுலுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஹரிஷ், நீ என்ன சொல்ற? இவ என் மனைவி நம்ரிதா இல்ல. வாட்? நீ என்ன பேசுகிற ராகுல்? இவங்க தான் நம்ரிதா, உன்னோட ஒய்ஃப். இவங்கள தான் நீ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச. இப்போ நீங்கள் என்ன சொல்ல போறீங்க ராகுல்? உங்ககிட்ட ஏதாவது பதில் இருக்கா?
ஹரிஷ் உன் கண்ணில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். போய் முதல்ல உன் கண்ணை செக் பண்ணிக்க போ. நீ ஒரே ஒரு தடவை பார்த்தால உனக்கு அவ்வளோ அடையாளம் தெரியல. ஆமாம் மிஸ்டர் ராகுல், எனக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைவு தான். ஆனால் எனக்கு ஒன்றும் ஞாபகம் வரதெல்லாம் கிடையாது. இவங்க தான் அமிர்தா. நம்ப முடியல இதுல நீயும் சம்மந்தப்பட்டிருக்கன்னு. சார் நான் சொல்றது கேளுங்க, புல்கித்தோட கொலைக்கும் இவங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. நீ என்ன பேசிட்டு இருக்க ராகுல்? உனக்கு மூளை குழம்பிடுச்சா என்ன? சார் இவன் போய் சொல்லிட்டு இருக்கான். சார் நான் கரெக்டாக தான் சார் சொல்றேன். ராகுல், சரி எது தப்பு எது நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், நீங்கள் இல்லை. சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சார். சில வருஷத்துக்கு முன்னாடி ராகுல் மனநிலை பாதிக்கப்பட்டவரா இருந்தாரு. ஒருவேளை அந்த வியாதி அவருக்கு திரும்பி வந்துருச்சு போல இருக்கு. என்ன இவ்வளவு பெரிய விஷயத்த எதுக்காக எங்ககிட்ட சொல்லாம நீங்க மறைச்சிங்க? இது நீ தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கியா? சார் எனக்கு ஒரு வியாதி இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப நான் ஃபுல்லா கியூர் ஆயிட்டேன். அப்படி உங்களுக்கு டவுட்டா இருந்தா சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கேட்டுக்கோங்க சார், எங்க டாக்டர். ஆமா சார், நானும் அதே தான் சொல்றேன். இவரு முழுமையா குணமாயிட்டாரு. ஒருவேளை மறுபடியும் அந்த வியாதி இவருக்கு வந்துச்சான்னு தெரியல. இவருக்கு என்னையே அடையாளம் தெரியலையே சார். சார் இவருதான் புல்கித்த கொன்னு இருக்கணும் சார். வாய மூடு. என் மனைவி நீ எங்கேயோ மறைச்சு வச்சிருக்க. இப்ப என் மேல பொய்யான பழிய சுமத்துற. உன்னை நான் கொன்னுடுறேன். ஏய் பின்னாடி போ. நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்ச ராகுல்? சார் ப்ளீஸ், ராகுல் உங்கள் கஸ்டடியில் எடுத்துக்கோங்க சார். பார்க்குறீங்கல்ல, தன்னோட மனைவியை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டுடுவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. புல்கித்தை கொலை பண்ணது ராகுல் தானா இல்லை வேற யாராதான்னு நாங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சே தீருவோம். ஆனால் புல்கித் சாகும்போது நிச்சயமாக யாரும் பார்க்காமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. நாம் அந்த ஏரியாவில் போய் உடனே விசாரிச்சாகணும். சார் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லார் வீட்லையும் நாங்கள் விசாரிச்சு பார்த்துட்டோம். இந்த வீடு ஒன்று தான் சார் கடைசி வீடு. அப்படின்னா நம்ம இங்கேயும் விசாரிச்சு பார்ப்போம். பார்த்து வாங்க. கதவு திறந்திருக்கு. யாராவது வீட்டை இப்படி திறந்து வச்சிருப்பாங்களா? ஆனால் இங்கே இந்த கேமரா எப்படி? இங்கேயும் ஒன்று இருக்கு. இந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கு. ஒரு வேலை பண்ணலாம், இந்த வீட்டை நல்லா சோதனை போடலாம். சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இதோ இங்க பாருங்க, இன்னொரு கேமரா, 2 கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ஸ், ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் இருக்கு. 2 கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ஸ் ஒன்றா, வெளியே கேமராவும் இருக்கு. அப்படின்னா இங்கே வீடியோ எடிட்டிங் நடந்திருக்கு. இது ஆன் பண்ணுங்க. சார் நான் தான் சார் உங்கள் வீட்டு புது சமையல்காரன். நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அமிர்தா மேடம் தான் என்னை சமைக்கிறதுக்காக வேலைக்கு வச்சுருக்காங்க. நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் சார். போங்க. சாரி டார்லிங், வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. மால்ல சேல் போட்டிருந்தாங்க, நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டேன். ஓ மை காட், கேமராவை வச்சு ராகுல் வீட்டை கண்காணிச்சிருக்காங்க. உங்க ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சு? சார் உட்காருங்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன். ராகுலை மட்டும் இல்லை, சிஐடியும் கண்காணிச்சிருக்காங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஒரு விஷயம் புரியல, இவ்வளோ தூரத்துல சிஐடி டைமை எதுக்காக வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனா இந்த வாய்ஸ் இவ்வளோ கிளியரா எப்படி சார் வருது? நான் இப்போவே வரேன் சார். ஒரு வேலை பண்ணுவோம், இந்த வீட்டை நல்லா சோதனை போடுவோம். இங்க ஏதாவது இருக்கலாம் இல்லையா? என்ன இது? என்னாச்சு சார்? இது பாத்தீங்களா, வீட்டோட நிலப்பத்திரம். இந்த நிலம் யாரோ கிரிதாரிங்கிற பேர்ல இருக்கு.
ஸ்ரேயா, உங்களோட எல்லா கேள்விக்கான பதிலும் இந்த மைக்கு தான். இது ராகுல் வீட்டில் கிடச்சிது. ஸ்பீக்கருக்குள்ளே மறைச்சி வச்சுருந்துருக்காங்க. அப்படின்னா கிரிதாரி தான் ராகுல் வீட்டை கண்காணிச்சிட்டு இருந்திருக்காரு. அவர் தான் மைக் வச்சிருக்கணும். யார் கிரிதாரி? இங்க வீட்டோட பத்திரம் கிடைச்சிருக்கு. இந்த வீட்டோட ஓனர் மிஸ்டர் கிரிதாரின்னு போட்டிருக்கு. நீங்கள் எல்லாரும் சுந்தர் சாரோட கெஸ்ட்டுங்களா? நீ யாரு? அது நான் இங்கே வாடகைக்கு இருக்கேன். ஆனால் நீங்கள் யாரு? நாங்க எல்லாரும் சிஐடிஸ். சிஐடியா? ஆமா, அதேதான். இதை பார்த்தா நீ எங்கேயோ வெளியே போயிட்டு வர மாதிரி இருக்கு. ஆமாம் சார், நான் இப்போது கோவாலேருந்து வரேன். அப்புறம் நீங்களாம் இங்கே சுந்தர் சார் ஏதாவது... ஒரு நிமிஷம், இந்த சுந்தர் யாரு? சார், நான் இங்கேருந்து கிளம்பும்போது சுந்தர்ன்ற ஒரு அங்கிளுக்கு இந்த வீடை வாடகைக்கு விட்டுட்டு போனேன். அடேங்கப்பா, நீ ஏன் இந்த வீட்டில் வாடகைக்கு இருக்க? நீ இந்த வீட்டை இன்னொருத்தருக்கு வாடகைக்கு விட்டியா? சார், நான் என்ன யோசிச்சேன்னா கோவா செலவுக்கு காசு வேணும்ல, அதனால தான். அப்புறம் கிரிதாரி சார், இது அவர் வீடு தானே? அவர் எங்க? சார், அவர் லண்டனில் இருக்காரு சார். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் இங்கே வருவார். ஓ, அதை உனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறியா? இந்த கம்ப்யூட்டர்ஸ் கேமராஸ் உன்னோடதா? இல்லை சார், இதெல்லாம் என்னோடது இல்லை சார். நீ போய் சொல்ற. ராகுல் வீட்டை நீ கண்காணிச்சிருக்க. சொல்லப்போனா உளவு பார்த்துருக்க. உளவா? சார், நான் ராகுல் எதுக்கு சார் உளவு பார்க்க போகிறேன்? இங்க பார், நாங்க ரெக்கார்டிங்க பார்த்துட்டோம். உண்மையை சொல்லு. மேடம், நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். இவ்வளோ காஸ்ட்லியான பொருட்களை என்னால் எப்படி வாங்க முடியும்? அப்படின்னா இங்க இருக்கிற எல்லா பொருளும் யாரோடது? நீ வாடகைக்கு விட்டியே சுந்தர், அவரோடதா? சார், இருக்கலாம் சார். சுந்தரோட நம்பரை கொடு. சார், போன வாரம் கோவாவில் என்னோட மொபைல் திருடு போயிடுச்சு. அதனால உன்னோட எல்லா நம்பரும் போயிடுச்சு. ஆமாம், ரொம்ப நல்ல விஷயம். உன்னோட மொபைல் நம்பரை கொடு. சுந்தரோட நம்பரை உன்னோட மொபைல்லேருந்து நாங்களே எடுத்துக்கிறோம். சார், சால்கி சார்கிட்ட இருந்து டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துடுச்சு. புல்கித் கழுத்துல கீரல்ல இருந்து கிடைச்ச நெயில் பாலிஷோட ட்ரேசஸ் நம்ரதாவோடதும் கிடையாது, சஞ்சனாதும் இல்ல, ஜெனிஃபர்தும் கிடையாது. அப்போ இந்த கேஸில் இன்னொரு லேடியும் சம்மந்தப்பட்டிருக்கா. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒருவேளை அந்த ஸ்கெட்ச் பண்ண பொண்ணா இருந்தா ராகுல் கூட தன்னோட மனைவிங்கிறாரே. இருக்கலாம். நமக்கு அந்த லேடியை பற்றி தகவல் எதுவும் தெரிகிற வரையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. என்னாச்சு? அந்த நெயில் பெயிண்ட் பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? பூர்வி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். சார், ஜத்தினுடைய ஃபோன் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணிட்டோம். சுந்தரோடைய நம்பர் கிடைக்கல. ஆனால் யாரோ மணிஷ்ன்ற ஒரு நம்பர் மட்டும் கிடைச்சது. அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? கேமராஸ், எடிட்டிங் மிஷினை வாடகை கொடுக்குறோம் சார். மனிஷ், அவனை நான் பார்த்தே ஆகணும். சார், இவர் தான் அந்த சுந்தர் அங்கிள். இவருக்கு தான் நான் வீடு வாடகைக்கு கொடுத்தேன். யாரு சுந்தர்? நான் மனிஷ். தப்பான விஷயம் மனிஷ் சார். இவ்வளோ காஸ்ட்லியான கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வீட்டில் விட்டுட்டு வந்துட்டீங்க. இவரை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் கண்டிப்பா. ஏய் நில்லு. அட நில்லுங்க மனிஷ். எங்கே இவ்வளோ வேகமாக ஓடுறீங்க? உங்களுக்கு இன்னும் ஆடிஷன் பாக்கி இருக்குல்ல, அது இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லை சார். என்ன செய்ய சொன்னாங்களோ அதை மட்டும்தான் சார் நான் செஞ்சேன். என்னோட கடையிலேருந்து எடிட்டிங் மிஷின், கேமராவை வாடகைக்கு எடுத்தாங்க. அவங்க தான் என்ன இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னாங்க சார். உங்ககிட்ட வாடகைக்கு யார் கேமரா எடுத்தாங்களோ அவங்க தானே அந்த வீட்டை வாடகைக்கும் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஆமாம் சார். அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, கேமராவை எதிர் வீட்டோட வியூ ஃபுல்லாக தெரிகிற மாதிரி ஃபிட் பண்ண சொல்லி என்கிட்ட சொன்னாங்க சார். அப்படின்னா அந்த ஆளை மீட் பண்ணி ஆகணும். அந்த ஆள் யார்? சொல்லுங்க மேம், நாங்கள் சிஐடிஸ். சிஐடியா? வாங்க. பாவிஷை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதுங்களா? பாவிஷை பற்றி தெரியுமாண்ணா? நாங்கள் அவர் தான் பார்க்க வந்தோம். ஆனால் அவர் நேற்றுலேருந்து வீட்டுக்கு வரல. அவரோட ஃபோனும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன, நேற்றுலேருந்து வீட்டுக்கு வரலையா? நீங்கள் போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணீங்களா? நானும் ரிப்போர்ட் கொடுத்துட்டேங்க. ஆனால் அவங்களுக்கும் எதுவும் தெரியலங்கிறாங்க. சார், ஒரு வேளை அவருக்கு நம்ம வரப்போகிறது தெரிஞ்சிருக்கோம். அதனால தான். ஒரு நிமிஷம். ஆமாம், இவர் தான் உங்கள் ஹஸ்பண்டா? ஆமாங்க இந்த கேஸ் இன்னும் குழப்பமாயிட்டே போகுது சார். என்னோட ஹஸ்பண்ட் பாவிஷ் எப்படியாவது கண்டுபிடிங்க சார். சரிங்க மேடம், நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் பாவிஷ் நம்பர் கொடுங்க. சரிங்க. 197985643.
பாவிஷோட ஃபோன் ஆஃப்னு வருது. பங்கஜ், பாவேஷோட ஃபோன் IMEI நம்பர் வச்சு செக் பண்ணுங்க. அவரோட மொபைல் இப்போ எங்கே இருக்குன்னு பாருங்க. பாவேஷ், நான் உன்கிட்ட கடைசியா கேக்குறேன், அந்த சிஐடி நீ எங்க வச்சிருக்க? அதை நான் சொல்ல மாட்டேன். ஒருவேளை நான் செத்துட்டேன்னா நீயும் என் கூட முழுகி போக வேண்டியதுதான். நான் முழுகிறனோ இல்லையோ, நீ உன்னோட வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்ட. இப்போ உன் கடவுளை நினைச்சுக்க. போதும், நிறுத்து. ரொம்ப ஓவராக ஆடிட்டேன். சட்டம் உன்னை ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, இந்த கேஸ் மூலமாக நீ எங்களுக்கு கிடைப்பண்ணு. என்னமோ முன்னியவே ஜெயிலில் போட்ட மாதிரி ரொம்பவும் சந்தோஷப்படுற. உன்னோட தலையெழுத்து நல்லா இருக்கான்னு நல்லா இல்லையான்னு பாத்துக்க. நீயா இந்த முன்னியோட தர்பாருக்கு தானா வந்து மாட்டிக்கிட்ட? என்ன பாக்குறீங்க? அவங்க கதையை முடிங்க. பாவேஷ் தான் நம்ரதாவை கடத்த சொல்லி என்கிட்ட சொன்னாரு. ஏன் பாவேஷ், நம்ரதா உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சாங்க? அது ரொம்ப பெரிய கதை. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பாவேஷ். குற்றவாளிங்க தரப்பில் இருக்கிற கதையை கேட்கறதுக்கு CID கிட்ட நிறைய டைம் இருக்கு. உங்கள் கதையை ஆரம்பிங்க. ரொம்ப நாள் முன்னாடி நடந்த விஷயம். நான் அப்போ தான் சிட்டிக்கு புதுசாக வந்தேன். டெலிவிஷன் உலகத்தில் ரைட்டர்ன்ற பேரை சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். விதவிதமான கதைகளை எழுதினேன், விதவிதமான கேரக்டர்ஸை உருவாக்கினேன். அப்புறம் என் கண்ணில் ஒரே ஒரு கனவு தான், ஏதாவது ஒரு விதத்தில் என் கதை சின்ன திரையில் வெளியில் வரணும்னு நினச்சேன். ஆனா உங்களுக்கு இம்போர்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் தானே? ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் நடந்தது. அதனால என்னுடைய கனவுகளுக்கு முழுக்கு போட வேண்டியதாயிடுச்சு. அதோட நான் அவனுடைய வாடகை வீட்டில் இருந்தேன். நான் அவனை நண்பனாக நினச்சேன். அவன் என்னை ஏமாத்திட்டான். அவன் என் கதையை திருடினான். அப்புறம் ஒரு சேனலுக்கு வித்துட்டான். ராத்திரியோட ராத்திரியாக பணக்காரன் ஆயிட்டான். எல்லா பக்கமும் அவனை பற்றின பேச்சு தான். இந்த வேதனைகளை என்னால் தாங்கிக்க முடியலை. அதுக்கப்புறம் நான் என்னுடைய கரியருக்கு ஒரு புது திசையை கொடுத்தேன். பாவேஷ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை நான் ஆரம்பித்தேன். ஆனா இதுக்கும் என்ன கிட்னாப் பண்ணதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அது என்னுடைய லைனை நான் மாற்றிக்கினது உண்மையான விஷயந்தான். ஆனால் இதுவும் உண்மைதான். எனக்குள்ள ஒரு ரைட்டர் மறைஞ்சிருந்தான். டெலிவிஷனில் நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னு பிடிவாதம் இருந்தது.
மறுபடியும் நான் பேனாவை எடுத்தேன். அப்புறம் ஒரு புதுவிதமான ரியாலிட்டி ஷோ கான்செப்ட் எடுத்தேன். அதில் கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் அவருடைய இடத்துல தெரியாதவங்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் அந்த பார்ட்னரோட நிலைமை என்ன ஆகும், இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோவை நான் எழுதினேன். என்ன அப்படின்னா இது ஒரு ரியாலிட்டி ஷோவா? சேனலுக்கு என்னுடைய கான்செப்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் அவங்க இதை தெரிஞ்சுக்க நினச்சாங்க, இதை எப்படி திரையில் காட்டுறதுன்னு. அதனால நான் ஒரு பைலட் எபிசோட் பண்ணலான்னு நினச்சேன். அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட்ன்ற பேரில் நான் என் கம்பெனிக்கு வந்த ஒரு புது எம்ப்ளாயை, அதாவது ராகுலை இதில் சம்மந்தப்படுத்தினேன். வாவ், அட்டகாசம். உங்களுக்கு நிஜமாவே ஒரு ரியாலிட்டி ஷோ தான் பண்ணணும்னா அதை நீங்கள் நல்ல விதமாகவே பண்ணியிருக்கலாமே. ஆனால் நீங்கள் சட்டத்தை உங்கள் கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? நான் நேர்மையான முறையில் செய்யலான்னு தான் முயற்சி பண்ணேன். ஆனால் யாருமே எனக்கு உதவி செய்யலை. அதனால தான் நான் நினச்சேன், கொஞ்ச நாளைக்கு நம்ரதாவை ஏன் கிட்னாப் பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் என்னுடைய 2 கலைஞர்களை, சமையல்காரரும் போலியான நம்ரதாவையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். வேலை முடிஞ்சதுக்கப்புறம் உண்மையான நம்ரதாவை அவங்க வீட்டுக்கு அனுப்பிடலான்னு நினச்சேன். ஆனால் இந்த விஷயத்தில் அந்த டிவி ரைட்டர் புல்கித் ராபின் அவர் எங்கேருந்து வந்தார்? புல்கித் ராபின் தான் அந்த ஆள். அவன் தான் என்னுடைய ஐடியாஸ் கதைகளை திருடினவன். அவன் ஃபேமஸ் ஆயிட்டான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நான் சேனலுக்கு ஏதோ பெரிய ரியாலிட்டி ஷோக்கான ஐடியாவை எடுத்துகிட்டு போகிறேன்னு. அதான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போகலான் தான் அவன் அங்கே வந்தான். இன்னைக்கு எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த பாவேஷ் எந்த ஒரு பெரிய கான்செப்டை சேனலுக்கு விற்க போகிறான்னு. ஏய் உள்ள வா, உட்காரு. யார் நீங்க? என்ன பண்றீங்க? உள்ள ஏன் போடு. இதெல்லாம் பண்றீங்க? வேண்டாம், என்ன விடுங்க. வண்டி ஸ்டார்ட் பண்றா. Help. என்ன ஓடி விடுங்க. உள்ள. என்ன சொல்லுல. விடுங்க. Help. போ. ஏய், யார் நீங்க? ஏய், அந்த பொண்ணை விடுங்க. ஏய், யாரா நீ? போடா. விடு. ஏய், ஏய் ஷூ. வீட்டுக்கு போனதும் நான் செட் பண்ணியிருந்த கேமராவை பார்த்த போது அப்பதான் நான் பார்த்தேன், இவ அந்த புல்கித்தை கொலை பண்ணிட்டான்னு. நான் பண்ண பிளான் எல்லாத்தையுமே கெடுத்துட்டா இவ. நான் அந்த ஆளை கொல்லணும்னு நினைக்கல. அந்த ஆளா நடுவுல வந்துட்டான். அப்புறம் நீங்களாம் என் ஆஃபீஸுக்கு வந்தப்போ உங்களை பார்த்ததுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன், சிஐடி கிட்டேருந்து தப்பிக்கிறது முடியாத காரியம்னு. நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். அந்த பயத்தில் தான் நான் இந்த முன்னியை இங்கே பார்க்கறதுக்காக வந்தேன். முன்னி, நீ என்ன மாட்டி விட்டுட்ட. சிஐடி எங்க ஆபீஸுக்கு வந்துட்டாங்க. நீ புல்கித்தை கொன்னுட்ட. போதாதுன்னு அந்த பணத்தை வேற அங்க மறைச்சு வச்சிருக்க. அதான் சொல்றல சேட், அந்த பையனை பத்தி எங்களுக்கு தெரியாது. உங்களோட கம்பெனிக்கு தான் அந்த ராகுல் அட, வராங்க. நான் உங்ககிட்ட கிட்னாப் பண்ண சொல்லி தானே சொன்னேன். அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான். ஆனா நீ விஷயத்தை பெருசாக்கிட்ட. ஒன்னு ஞாபகம் வச்சுக்க முன்னி, சிஐடி மட்டும் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ, உன்னை பத்தி எல்லாத்தையுமே நான் சொல்லிடுவேன். சொல்லு, அந்த டேப் எங்க வச்சிருக்க? சொல்லு சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்லு. முடியாது. இவனை கட்டி போடுங்கடா. ஏய், ஏய். ஏய், போய் கட்டுங்கடா. முன்னி, நீ பண்றது சரியில்லை. இப்போ அந்த டேப் எங்க இருக்கு? முன்னி ரெக்கார்ட் பண்ண அந்த டேப் என்னுடைய மேனேஜர் ஹரிஷ் கிட்ட இருக்கு. அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் என்னுடைய ரியாலிட்டி ஷோ ஐடியாவை பத்தி தெரியும். அப்புறம் அந்த மைக் ராகுலோட வீட்டு ஸ்பீக்கரில் எப்போ வச்சிங்க? அந்த ஸ்பீக்கர் ராகுல்து கிடையாது. அந்த ஸ்பீக்கரையும் நான் கிஃப்டா ராகுலோட வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். ஹரிஷ் அவருடைய வீட்டுக்கு ஃபைல் எடுத்துட்டு போனப்போ அவர்கிட்ட தான் நான் ஸ்பீக்கரை கொடுத்து அனுப்பி வச்சேன். ஆனா நாங்க உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க சார். என்னை மன்னிச்சிடுங்க. நான் என்ன நினைச்சேன்னா டெலிவிஷன்ல இதை விட்டா எனக்கு நல்ல வாய்ப்பு கிடையாதுன்னு நினைச்சேன். அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் நான் செஞ்சுட்டேன். முன்னைக்கு தூக்கு தண்டனை நிச்சயம். ஆனால் நீங்கள் செஞ்சதும் சின்ன தப்பில்லை பாவேஷ். உண்மைதான். ஏன்னா பாவேஷ், நீங்கள் ஒரு கிட்னாப்பிங் பண்ணியிருக்கீங்க. அந்த நேரத்தில் ஒருத்தரை கொலையும் பண்ணியிருக்கீங்க. இனிமேல் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு கோர்ட்டு தான் முடிவெடுக்கும். சார், என்னாச்சு? நீங்க ஏன் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க? கொஞ்சம் இருங்க, இப்போ எல்லாம் தெரிஞ்சிடும். ராகுல். ராகுல், நம்ரதா, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நீ நீ நல்லா இருக்கல்ல? ஆ, நான் நல்லா இருக்கேன். தேங்காட் நீ வந்துட்ட. தேங்காட் நீ எனக்கு திரும்ப கிடைச்சிட்ட. நான் உன்னை எங்க நிரந்தரமா இழந்துட்டோன்னு நினைச்சிட்டேன். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. நான் மறுபடியும் உங்ககிட்ட உயிரோட திரும்பி வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஆனா கடவுள் புண்ணியத்துல சிஐடிக்காரங்க சரியான டைமுக்கு வந்துட்டாங்க. இவங்க மறுபடியும் நம்மள சேர்த்து வச்சுட்டாங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு இது தெரியாது. அதாவது என்னோட ஆக்டிங் விஷயங்களை தப்பான திசைக்கு கொண்டு போகணும். ஆக்டிங்? பாவேஷ் சார் உங்களை ஒரு ஆக்டிங் அசைன்மெண்ட்டுக்காக அனுப்பியிருக்காருன்ற விஷயத்தை ஒத்துக்கலாம். ஆனால் டெட் பாடி பார்த்ததுக்கப்புறம், சிஐடியோட கஸ்டடிக்கு வந்ததுக்கப்புறமும்
நீங்கள் ஏன் உண்மையை சொல்லவே இல்லை? அது ஏன்னா சார், அவர் தான் என்கிட்ட சொன்னாரு, எந்த மாதிரியான மோசமான சூழ்நிலை வந்தாலும் உன்னோட வேலையை விட்டுடக்கூடாதுன்னு சொன்னாரு, ஆக்டிங்கை விட்டுடக்கூடாதுன்னாரு. அதனால தான் நான் நினைச்சேன் அந்த டெட் பாடி அப்புறம் இந்த சிஐடி இது எல்லாமே ரியாலிட்டி ஷோவோட ஒரு அங்கம்னு. வாவ், நீங்கள் உங்கள் ஆக்டிங்கில் சும்மா கலக்குன்னு கலக்குறீங்களா? என்ன மன்னிச்சிடுங்க சார். உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒரு புது ஆக்டரால டிவி ஃபிலிம் உலகத்துல காலடி பதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. அதனால தான் நான் எந்த ஒரு தப்பும் நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதான் தொடர்ந்து நடிச்சேன். நீங்க எனக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். சார் பரவாயில்ல, அவங்கள விட்டுடுங்க சார். எனக்கு என் அமிர்தா கிடைச்சிட்டால. நீங்களும் உண்மையான குற்றவாளியை பிடிச்சிட்டீங்க. இவங்க தப்பு செஞ்சிருக்காங்க, கண்டிப்பா இவங்களுக்கு தண்டனை இருக்கு. ஆனா அது எந்த தண்டனைன்னு சட்டம் முடிவு பண்ணும். இப்போ நீங்க 2 பேரும் போலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சரிக்கா, உள்ளவா. நல்ல வேலை நீ வந்துட்ட. எல்லாம் ஓகே தானே அபிஜித்? இல்ல இந்த சமயத்துல வர சொன்னீங்க, அதனால தான் கேட்டேன். இல்ல, அது ஆக்சுவலி நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க நீங்க? என்ன விஷயம்? ஆக்சுவலி எனக்கு தெரியல உன்கிட்ட நான் இந்த விஷயத்த எப்படி சொல்லணும்னு. நான் புரிஞ்சுக்கிட்டேன். தயாவை பத்தி தானே? நான் சொல்ல போற விஷயம் கேட்டதுக்கு அப்புறம் உனக்கு அதிர்ச்சியா இருக்கும் தெரியும். ஆனா என்னோட தைரியத்தை இழக்கிறதுக்குள்ள நான் தாரிகா இங்க ஏசிபி சார் வந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட நான் சொல்ல போறேன். எனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்க சொல்லு. என்ன டிரான்ஸ்ஃபரா? ஐ எம் சாரி தாரிகா, என்னால சத்தியமா இங்க வேலை செய்ய முடியாது. எனக்கும் தயாக்கும் நடக்கிற பிரச்சனையால. அபிஜித், ஆனா தயா உங்களுடைய நண்பனாச்சே. ஆமா, இப்போ அந்த நட்பு இல்ல. ஆனா நட்புக்குள்ள இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, இதெல்லாம் ரொம்பவே சகஜம். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கடப்பட்டுக்கிட்டு விட்டு விலகணும்னு முக்கியமா என்ன? தாரிகா, நான் அவனுக்காக என் உயிரையும் கொடுப்பேன். ஆனா அது விஷயம் இல்ல. ஆனா இங்க நடக்கிறத என்னால கனவுல கூட நினைக்க முடியாது. எங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு தெரியாத நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இங்கிருந்து போக தான் போறேன்.